எல்லா இறைவனுக்கும் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம், ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம், கிளாஸ் டீச்சருக்கும் வணக்கம். உங்களோட ஒத்துழைப்பு தான் உள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கேன். எல்கேஜிலேருந்து 3 பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க. மொத்தம் 2 இல்லை, சுந்தரபாண்டியன், கதிர், சுசீலா. 3 பேருமே கதிர் 410 மார்க் எடுத்திருக்கான். இப்போ 3 ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்திருக்காங்க. அவன் இப்போ காலேஜ் போயிருக்கான், சுந்தரபாண்டியன் தான் வந்திருக்கான். என் பிள்ளைங்க எந்த குறையும் இல்லை. மேம் ஒரு 3 வருஷம் ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்தாங்க சுந்தரபாண்டிக்கு. பாப்பாவும் காலேஜ் போனாங்க, கேம்ஸ்ல ஹாக்கி பிளேயரு. இப்போ பாப்பா கூட போன வருஷம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. குறையில்லாம படிச்சாங்க, நல்லபடியா வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. So I thank almost everyone for the support and guidance they were giving these years. And she is very knowledgeable, ma. She is very knowledgeable. நானா சொல்லிட்டே இருந்தேன், நீயும் உன்னை நம்புறியோ இல்லையோ, உன்னை மேடம் வந்து ரொம்ப நம்புறாங்கப்பா, அவங்களுக்காண்டியாவது நீ வந்து இது பண்ணணும், படிக்கணும். இதெல்லாம் நிறைய பத்தி சொன்னாங்க மேடம். வந்து அவருக்கு ஹேண்ட் ரைட்டிங்கே வராதுன்னு. அது உண்மைதான். அப்போ எல்கேஜில இருந்து செகண்ட் வரையும் அவ எழுதின ஒரே வார்த்தை 0 மட்டும்தான். உண்மையாவே அவ எழுதின ஒரே வார்த்தை 0 மட்டும்தான். இவங்க எல்கேஜி டீச்சர் கூட சொன்னாங்க, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவ படிக்கிறது இந்த ஸ்கூல் சொல்லி திரும்ப அந்த மாதிரி சொல்லி அவங்க திரும்ப போட சொன்னாங்க. இல்ல வேணாம், ஒரு நல்லா நாஸ்டாலஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருது. 100 எடுத்த பிள்ளைங்க எல்லாம் எவ்ரிடே 14 hours படிக்கணுங்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க 2 மணி நேரம் படிச்சா டயர். இவங்களும் படிக்கிறாங்க மேடம். இவங்க எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நாங்களே பார்த்தோம். காலையில 7 மணிக்கு வராங்க, சாயந்தரம். அதனால இந்த அச்சீவ்மெண்ட். எல்கேஜில இருந்து இங்க 2012 நாங்க சென்னை வந்தோம். வந்த உடனே உங்க ஸ்கூல்ல தான் சேர்த்தேன். இப்போ உங்க ஸ்கூல் முடிச்சிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வேற ஸ்கூல்ல சேர்த்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குமா இப்போ படிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 18 வருஷம் பள்ளிகளுக்கு வந்து விடுவேன், நாளைக்கு கூட்டிட்டு போவேன். 18 வருஷத்துக்கு டிட்டர்மெண்ட் கிடைச்சிச்சு. இந்த 18 வருஷம் ஸ்கூல்ல பார்த்தோன்ற அந்த அனுபவத்தில் நான் சொல்றேன். என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா படிச்சு இது வரைக்கும் என் சொந்த பந்தங்க மத்தியில பெருமைப்படுத்துற அளவுக்கு தான். பொண்ணோட மார்க் வந்து 588. வெளியே போய் சொன்னா சொல்லுவாங்க, ஒரு பேரண்ட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனா ஃபுல்லா படிக்குதுன்னு. என் ஒய்ஃபோட 10வது தான், நான் 12வது தான் படிச்சேன். அதுக்கு மேல சொன்னா என் பிள்ளைங்க நான் ஒரு டியூஷன் கூட அனுப்பல. இது உண்மை. சொல்லல ஸ்கூல்ல மட்டும் நம்ம சொல்லிட்டாங்க நிறைய பேர். அது மாதிரி நாங்க விட்டுட்டோம். நான் எதுவுமே காப்பி பேஸ்ட் பண்ணல மேடம். அது அப்படியே புள்ள படிச்சுட்டு அப்படியே கொண்டு விட்டோம். ஒரு நம்பிக்கை, என் பிள்ளை எடுத்த மார்க் நம்பணும். எல்லாம் வந்து பல நேரத்துல பல சார் நேம் சொல்லிங்க, வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க. பிரின்சிபல் சார் பல இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த வாட்டி ரம்யா மகன் மேடம் நிறைய வாட்டி போன் பண்ணுவாங்க. போன் பண்ணி தயவு செய்து நீங்க அனுப்புங்க, விடக்கூடாது. நாங்க என்னால நீ மத்தியானமாவது அனுப்பு, 2 லேட்னால பரவாயில்ல, 1 லேட்னா பரவாயில்ல, ஈவினிங் 2வது எடுத்து விட்டு போ, லாஸ்ட் 2 மணி விட்டு போங்கன்ட்டு. அதனோட பிரதிபலன் இன்னைக்கு நாங்க தான் அனுபவித்தோம். அந்த மரத்து கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். அதே போல ஒரு விஷயம் தான், இவங்க எல்லாம் நல்லா செயல்படுறாங்க. நம்ம வந்து வெளிப்படையா சொல்றோம். இந்த கிளைகளுக்குள்ள ஒரு ஆணிவேர் ஒண்ணு இருக்கும். அந்த ஆணிவேர் ஸ்ட்ராங்கான இதெல்லாம் கரெக்டா இருக்கும். அந்த ஆணிவேர் தான் எப்ப நம்ம இந்த ஸ்கூலுக்கு நம்ம வர முடியுமா வர முடியாது தெரியல. நான் நிறைய பிள்ளைங்களை மத்தியில சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பொண்ணு ஈஸ்வரி எல்கேஜில இருந்து +2 வரை இங்கதான் படிக்கிறா. பையனும் இங்கதான் 10th போறான், ஹோமசங்கரா. மிஸ்ஸுங்க எல்லாருக்குமே நன்றி மேம். எல்கேஜில இருந்து +2 வரை எல்லா மிஸ்ஸுங்களுமே ஒரு என்கரேஜ் பண்ணி பொண்ணை நல்லா சப்போர்ட்டா கொண்டு வந்தாங்க. எல்லா மிஸ்ஸுமே எப்பவுமே மறக்க மாட்டோம். டைம் டேபிள் போட்டு வச்சிருப்பா, இன்னைக்கு இது படிக்கணும், இது படிச்சுட்டு அது அப்படியே அவங்க டைம் டேபிள் போட்டு பார்த்து படிச்சு அந்த இந்த அளவுக்கு வந்து சந்தோஷம். பையனும் அதே மாதிரி நல்ல மார்க், அவருக்கு நல்ல ஃபியூச்சர். நான் இருந்தாலும் பையனா இருந்தாலும் என்ன பையன் மட்டும் இங்கிலீஷ் எந்த காலத்துல படிக்கிறான். 462 வாங்கியிருந்தான் 10th. நல்லா படிப்பான், நல்ல எனர்ஜி எடுத்து படிப்பான். 532 வாங்கியிருக்கான். இன்னும் கொஞ்சம் பெட்டர் எடுத்துனா நல்ல மார்க் வந்துருக்கும். அது பரவாயில்ல, இனி படிப்பான். இனி அடுத்த காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சென்டர் பண்ணிருக்கான். ரொம்ப சந்தோஷம். வெரி